முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த பதிவை உன் கண்களில் காட்டுனதுக்கு காரணமே என் அருளை கொஞ்சமும் மிச்சம் வைக்காம பரிபூரணமாக எங்கேயும் சிந்தாம சிதறாம அப்படியே உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான். இந்த முருகனின் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைச்சிட்டாலே உன் வாழ்க்கையில நீ எப்படிப்பட்ட சூழலையும் கடந்து வந்துட முடியும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லார் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லதாக நான் நடத்தி தர்றேன். உன்னை சுற்றி இருக்க யாரையும் நீ நம்பாத. ஏன்னா எல்லாருமே இங்கே காரியவாதிகளாக தனக்கான விஷயங்களை சாதிச்சுக்கிறதுல முன்னோடியாக மட்டுமே இருக்காங்க. அதனால உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுங்கிறத நீயே யோசிச்சு உன் செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கோ. நீ செய்த தானமும் தர்மமும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிடாது என் செல்லமே. இந்த உலகம் உன்னை நம்பாவிட்டாலும், இந்த உலகம் உனக்காக வந்து நிற்காவிட்டாலும், உதவி செய்யாவிட்டாலும் நீ செய்த தர்மம் நிச்சயமாக உன்னை கைவிடாம காப்பாற்றும். நீ செய்கிற தானமும் தர்மமும் உன்னை மட்டுமல்ல, உன் தலைமுறையவே காக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்ததுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன்னை கை கொடுத்து காப்பாற்ற வந்திருக்கேன். நீயும் எப்போதும் யாரையும் நம்பாம உன்னை நீயே தூக்கி நிறுத்தி கொள்ளும் முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. ஏன்னா இந்த உலகத்துல அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு யாரும் ஒரு சிறு துரும்பை கூட சில்லி போட மாட்டாங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டினா அதுக்கான வேலைகளை நீ தான் செய்யணும். கீழே விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை நான் சிறக்க வைக்க மாட்டேனா? கண்டிப்பா உனக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்குறேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாத. நீ எப்போ எங்கே என்னை நினச்சாலும் நான் உனக்காக உடனே ஓடி வந்து நிற்பேன். இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடப்பதும் கூட இறைவன் செயலால் தான்றதை நீ மறந்துட வேணாம். என் அருளால் நான் உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நல்ல முறையில் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எதை நினச்சும் கலங்கவோ கவலைப்படவோ வேண்டாமேன்னு செல்லமே. நான் காட்டுற வழியில் உனக்கான விஷயங்களை நீ செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தீனா உனக்கு துணையாக நானும் வந்து நீ நினச்சதையெல்லாம் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். இனி நடக்க போவது எல்லாம் நீ நினச்சது போலவே சிறப்பாக இருக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் என்னை நம்பி உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ வாழ்க்கையை ஜெயிப்பாய். ஓ முருகா போற்றின்னு நீ மனசார என்னை போற்றி புகழ நினச்சாலே நான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். இதுவரைக்கும் உன் மனசில் இருந்த வலி, துக்கம், தோல்விகள் என அனைத்தும் சரியாகி உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. மனம் வெறுத்து போய் பரிதவிச்சு துடிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். யார்கிட்டையும் போய் உன் கஷ்டத்தை சொல்லி அழுக வேண்டாம். உனக்காக யாராவது உதவி செய்வாங்கன்னு யாரிடமும் நீ அனுதாபத்தை எதிர்பார்க்கவும் வேண்டாம் என் செல்லமே. நீ அழுகிறதா இருந்தாலும் சரி, ஆதரவு தேடுறதா இருந்தாலும் சரி, உதவி கேட்குறதா இருந்தாலும் சரி, இந்த அப்பன் முருகனை மட்டும் நோக்கி ஓடிவா. உனக்கு எதை செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத நான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இப்போது தான் கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் பிறந்திருக்கு. இனி எல்லா நாளும் நீ சந்தோஷமாக செல்வ வளம் பெற்று வாழும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் காற்றோடு கரைய செய்வேன். இனி வரும் நாட்களில் நீ சந்தோஷமாய் சிறப்பாய் வாழும்படியும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படவோ ஏமாந்து போகவோ நான் விட்டு வைக்க மாட்டேன். ஏமாற்றங்களை தாண்டி, துரோகங்களை தாண்டி உனக்கான புது பாதையை காட்டுவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கால தாமதமானாலும் நிச்சயமாக நீ நினச்சது நடந்தே தீரும். ஏன்னா உன்னை படைச்ச நான் தான் உனக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு எந்த விதத்திலும் குறை வைக்க மாட்டேன்னு அறிவாய்தானே. நீ யாரை நம்பியும் இங்கே வரலை. என்னை நம்பி வந்திருக்கும் போது உனக்கு தேவையான உணவையும் உனக்கான வாழ்க்கையையும் நீ எதிர்பார்க்குற அன்பையும் வெற்றியையும் நான் தானே உனக்கு கொடுக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நீ கவலைப்படவோ மனசு நொந்து போகவோ வேண்டாம். உன் துயரங்களை எல்லாம் விலக்கி என் அருளால் உன் வாழ்க்கையை நான் ஒளிரச் செய்வேன்.
சுயமரியாதையை விட பெரிய உறவு இங்கே எதுவுமே இல்லை. உனக்கு ஆகச்சிறந்த உறவாக நீ தன்மானத்தையும் சுயமரியாதையும் வச்சுக்கோ. உன்னை மதிக்காத இடத்துல நிற்கிறத விட விலகி போவது தானே சிறந்ததாக இருக்கும். இப்போதுதான் உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. நீ மனசார என்ன கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொன்னீனா நீ ஆசைப்பட்ட அத்தனையும் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ பொறுமையோட காத்திரு. தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் மிக அழகாக, தரம் வாய்ந்ததாக, சிறந்ததாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பரிசாக கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறும் போது உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துருவேன். உன் துன்பங்களையும் துயரங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல காலத்தை கொடுத்துட்றேன். ஏன் செல்லமே, என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நிச்சயமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வைக்கும். நீ செஞ்ச பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். யார் வந்தாலும் போனாலும் நீ கவலைப்பட வேணாம். உனக்கு நிழலாக நான் இருந்து நிம்மதியை கொடுப்பேன். ஓ மேலே கல் எரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீ கவலைப்படாமல், அவங்களுடைய செயலை நினச்சி கோபப்படாமல் அமைதியான மனசோடு இருந்தீனா போதும். அவங்களுக்குரிய தண்டனையை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ தான் செய்யணும். ஏன்னா உன் வாழ்க்கைக்கு நீ தானே தலைவனாக தலைவியாக இருக்க. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் யாரிடமும் ஒப்படைக்காதே. உன் வாழ்க்கையை சரி செய்யும் பொறுப்பையும் சந்தோஷமாக மாற்றுற பொறுப்பையும் நீயே ஏற்றுக்கோ. உனக்கான சக்தியை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளையும் தரப்போகிறேன். கண்டிப்பாக உன் தலைவிதியை மாற்றி எழுதுவேன். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என் செல்லமே, உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து தந்துடுறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரப்போகுது. நீ எப்போதும் மனசை நிம்மதியாக வச்சுக்கோ. என் மேலே நீ வச்சிருக்க அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தே தீருவேன். நேரத்திற்கு ஏற்றாற் போல வேஷம் போடவும் அதை வச்சு நாடகம் ஆடவும் தெரியாததால் தானே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. பொய் பேசுகிறவங்களும் பொய்யா நடிக்கிறவங்களும் போலியாக பாசம் காட்டுறவங்களும் நிம்மதியாக வாழும்போது உண்மையாகவே நேர்மையாகவே வாழக்கூடிய என் அப்பாவி பிள்ளையாகி உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். எல்லாருடைய நாடகங்களையும் பொய் வேஷங்களையும் தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். அப்பா முருகா, மாற்றம் வரும் சொன்னீங்க, நல்லது நடக்கும்னு சொன்னீங்க. ஆனால் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையேன்னு கவலைப்பட்டாய்தானே. இதோ உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு நானே உனக்கு வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாமல் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா என் நாமமே உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கும். என் செல்லமே, என்னை நாடி தேடி வந்து வணங்கும் உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். நீ நினச்ச அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ ஒருபோதும் தயக்கம் கொள்ளாதே. என்ன கவலையாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னீனா உன் மனக்குழப்பத்தை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துருவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒருபோதும் உனக்கு தவறானதை தரமாட்டேன். நல்லதையே தருவேன்னு நம்பும்போது நல்ல விஷயங்களை எல்லாம் சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன். உன் மனச்சோர்வை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே. அப்பா முருகா, எனக்கு எப்போது ஒரு நல்ல வழியை காட்டுவீங்கன்னு என்னையே வணங்கி வரும் உனக்காகவே கருணை பெருகி நல் வழிகளை காட்ட வந்திருக்கேன். நல்ல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஊரும் உலகமும் உன்னை பயமுறுத்தினாலும் என் நாமம் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தைரியத்தை கொடுக்கும். என் செல்லமே, நீ நினச்ச விஷயங்களையும் நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட விஷயங்களையும் நான் உனக்காக செஞ்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் விடாமுயற்சியோட உத்வேகத்தோட சுறுசுறுப்போட புன்சிரிப்போட நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. விடாமுயற்சியை கடலின் அலைகளிடம் கற்றுக்கணும். எத்தனை தடவை அதுவும் வந்து கரையில் நிற்கணும்னு பார்க்குது, ஆனால் அதில் நிற்க முடியாமல் மறுபடியும் உள்ளே ஓடி போகுது. இருந்தாலும் கடல் அலைகள் கொஞ்சமும் சளைக்காமல்
தோத்து போகிறமே நினைக்காம மீண்டும் மீண்டும் விடாமுயற்சியோட கரையை வந்து முட்டி மோதுவது போல நீயும் விடாமுயற்சியை உனக்கு துணையாக வச்சுக்கோ. வெயிலோ மழையோ புயலோ வெள்ளமோ காலையில் சரியாக அந்த நேரத்துக்கு சூரியன் வரும்போது போல நீயும் என்ன நடந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உன் கடமையை சரியாக செய்வதை சூரியனிடம் கற்றுக்கோ. காற்று எப்போதும் உத்வேகத்தோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி பாஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதே போல் நீயும் உனக்கான உயர்வான இடத்தை அடைஞ்சே தீரணுன்ற அந்த உத்வேகத்தோட அதை காத்திடம் கற்றுக்கிட்டு வாழணும் என் செல்லமே. காலையில் மலர்ந்து மாலையில் வாடக்கூடிய அந்த பூக்களிடம் நீ புன்சிரிப்பை கற்றுக்கோ. சுறுசுறுப்பாக எப்படி வாழ்கிறதுங்கிறத சிறு சிறு எறும்புகளிடம் கற்றுக்கோ. சேர்த்து வச்சு அதை வச்சு சந்தோஷமாக காலாகாலத்துக்கும் நிம்மதியாக வாழ முடியுங்கிறத தேனீக்களிடம் இருந்து கற்றுக்கோ. பொறுமையாக இருக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் ஆட்டம் போடக்கூடாது, அமைதியே தன் உருவாக வச்சுக்கணுன்றத பூமி தாயிடம் இருந்து கற்றுக்கோ. எல்லார் மீதும் கருணை கொள்ளணும். அடுத்தவங்க உனத்தை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும், உன்னை தேடி வந்தாலும் வராவிட்டாலும், உன்னை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீ எல்லாரிடமும் கருணை உள்ளத்தோட பழகணுங்கிறத இந்த கடவுளிடம் கற்றுக்கோ என் செல்லமே. எதை செஞ்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ சிந்திக்கும் விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் நீ எங்கேயும் எதுக்காகவும் நிற்காமல் போய்கிட்டே இரு. ஏன்னா நிற்கிற குதிரைக்கு மதிப்பு இல்லை தானே. ஓடிக்கிட்டு இருக்க குதிரை மேலே தான் எல்லாரும் பந்தயம் கட்டுவாங்க, அதுதான் பெருசாக பாராட்டவும் செய்வாங்க. வாழ்க்கையும் அப்படிதான். எங்கேயும் எதுக்காகவும் ஓடிக்கிட்டே இருந்தீனாதான், நிற்காமல் போனாதான் உனக்கான மதிப்பு உன்னை தேடி வரும். அழகான முகசுத்துக்கு வயசாகி போகலாம். கட்டுக்கோப்பா இளமையாக பலமாக இருந்த உடல் வலுவிழந்து வலிமை இழந்து போகலாம். கையில் இருந்த காசு பணம் கூட செலவழிஞ்சு காணாமல் போகலாம். ஆனால் நீ மனசளவில் அழகாக இருந்தீனா அது கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கும். நல்ல மனசோட அன்பு கொண்ட பிள்ளையாக நீ இரு. அடுத்தவனுக்கு கொடுக்கும் நிலை உனக்கு இல்லைனாலும் யாரையும் கெடுக்கும் எண்ணத்தை நீ வச்சுக்காத. உன்னால் முடிஞ்ச உதவியை செய். காசு பணம் தான் கொடுக்கணும்னு இல்லை, அன்பையும் ஆதரவையும் ஆறுதலான வார்த்தைகளையும் கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் என் செல்லமே. உன்னுடைய சிந்தனைகள் அழகாக இருக்கும்போது, உன்னுடைய செயல்கள் உயர்வாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நியாயம் கூட ஆளுக்கு தகுந்தாற் போல் இந்த உலகத்தில் மாறிக்கிட்டே தான் இருக்கும். தனக்கு பிடிச்சவன்னா அவனுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க, தனக்கு பிடிக்காதவன்னா அவன் செய்கிறதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு ஒரு நியாயம் சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் இந்த பூமியில் இருக்காங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுகிற நடிக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் உனக்காக யார் ஆதரவாக நின்னாலும் நிற்காவிட்டாலும் இந்த அப்பன் முருகன் நான் வந்து நிற்பேன். என் அருளும் உனக்கு பரிபூரணமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என் செல்லமே. கீழே கிடக்கிற முள்ளு நீ அணிந்திருக்கும் காலனியையும் தாண்டி உன் காலில் குத்தி உன்னை காயப்படுத்துது தானே. அதனால் சில பேரின் வார்த்தைகள் உள்ளங்களில் தொடங்கி உன் மூளை வரை கொள்ளும் அளவுக்கு நீ விட்டு விடாதே. அந்த காலனி எப்படி கடந்து வருதோ அந்த முள் எப்படி பலமானதாக இருக்கும், அதே போல் உன்னுடைய பலமான வார்த்தைகள் யாரையும் குத்தி காயப்படுத்தவும் கூடாது. அடுத்தவங்க அப்படி யாராவது உன் மனசை காயப்படுத்தும் விதமாக பேசினாலும், உன் உள்ளத்தை குத்தி மூளை வரை காயப்படுத்தினாலும் அதை தூக்கி எரிஞ்சிட்டு ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக அதையே மனசில் தூக்கி சுமக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ என்ன கஷ்டப்படுறன்னு உனக்கு தான் தெரியும். உன் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னன்னு தெரியாமல் அடுத்தவங்க உன்னை பற்றி சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ.